Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் குடிக்காத, வெடிப்புகள் வராத குண்டு குண்டு கட்லெட் செய்கிறதுக்கான நிறைய டிப்ஸோடு தான் இந்த வீடியோ வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் கட்லெட்குரிய கீமாவை செஞ்சுக்கொருவோம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன். சின்ன சைஸில் இருக்கிற ஒரு டின் மீன் எடுத்து இது மாதிரி பொடி பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயும் வெட்டி எடுத்துட்டு செமண்ட வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தேசிக்காய் சாறும் எங்களுக்கு தேவைப்படும். கீமா செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கிற இயலும். அடுத்து பச்சை கொச்சிக்காய் வெட்டி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கூடையாக சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த செமண்ட வாசம் வராமல் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டர்தூள் கூட சேர்த்துக்குறையிலும். ஆனால் செமன் கட்லெட் செய்கிறீங்கன்னு சொன்னால் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பொடி பண்ணின செமனையும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக தேசிக்காய் சாரும் சேர்த்துருங்க. நிறைய பேருக்கு செமண்ட டேஸ்ட் பிடிக்கும், ஆனால் வாசம் பிடிக்காது. இது மாதிரி தேசிக்காய் சாறு சேர்க்குறனால அந்த செமண்ட வாசம் கொஞ்சமும் வராது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கீமாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையாக இருக்க வேணும். தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்லெட் பிடிக்கிறதுக்கு ஷேப்பும் வராது, அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்க போக்கல வெடிக்கும். அதனால் நல்ல ட்ரையாகவே எடுத்துக்கோங்க. அடுத்து அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்து 1-2 துண்டுகள் கடிப்படுற மாதிரிக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி செஞ்ச சட்டிலேயே உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கினீங்கன்னா அதிலேருந்து நிறைய தண்ணி வெளியாகும். அப்போ எங்களுக்கு கட்லெட் ஷேப் செஞ்சு கொடுத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் நிறைய வெடிப்புகளும் வரும். அதனால் கறியை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்குல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறனால அந்த தண்ணியல் வராமல் கீமா நல்லா காஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ எங்களுக்கு கட்லெட் போல் செஞ்சு எடுக்கிறதுக்கும் லேசாக இருக்கும். அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிஸ்கட் தூள் தூவிக்கோங்க. இது மாதிரி பிஸ்கட் தூள் தூவின பிளேட்டில் நீங்கள் கட்லெட் போல்ஸ் அடிக்கினீங்கன்னா அதிலேருந்து தண்ணியும் விடாது, அதே மாதிரி பிளேட்லேருந்து எடுக்க போக்கல ஒட்டாமையும் வரும். இப்போ உங்களுக்கு கட்லெட் எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு கீமாவை எடுத்து நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி கட்லெட் போல் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா கட்லெட் போல்ஸும் செஞ்சு எடுத்துட்டோம். அடுத்தும் செய்ய போகிறது முக்கியமான ஒரு ஸ்டெப். இப்போ இந்த கட்லெட் போல் எடுத்து மாவு பேட்டர் அப்படி இல்லாட்டி முட்டையில் தான் பெரட்டி எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வெறும் மாவில் இதை நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம். இப்படி செய்கிறதால அந்த கட்லெட்டை ஷேப் மாறாமல் இருக்கும், அதே நேரம் கீமா வெடிக்காமல் இருக்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இப்போ இதை பிஸ்கட் தூள் தூவின ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கோங்க. எல்லா போல்ஸையும் மாவில் இது மாதிரி பெரட்டி எடுத்துட்டு இதே மாவுக்கு கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்ல திக்கான பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதே பேட்டரை நீங்கள் முட்டையிலையும் செஞ்சு குறையிலும். ஒரு முட்டையில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டும் எடுத்துக்கிறவும் மேலும். மாவு பேட்டர் இந்த மாதிரி அளவில் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட பிஸ்கட் தூளும் எடுத்திருக்கிறேன். இன்னொரு பிளேட்டுக்கும் பிஸ்கட் தூள் தூவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்லெட்டை பொரிக்கிறதுக்கு எடுக்க போக்கல பிளேட்டோடு ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டெப் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு கட்லெட் போல் எடுத்து அது பேட்டரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கேரப்பால் எடுத்தீங்கன்னு சொன்னால் கூடையாக இருக்கிற அந்த பேட்டர் எல்லாமே கீழே வடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அப்படியே எடுத்து நீங்கள் பிஸ்கட் தூளில் வச்சு மேலால் நிறைய பிஸ்கட் தூள் போட்டு கையால் எடுத்து நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி கட்லெட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. கட்லெட்க்கு நாங்கள் 2 கோட்டிங் கொடுக்கலும். அப்போ கட்லெட் பார்க்குறதுக்கு இன்னமுமே பெருசாக இருக்கும்.
ஆனால் இப்போ உடனே இதே பேட்டரில் சேர்த்துட்டோம்னு சொன்னால் இருக்கிற பிஸ்கட் தூளெல்லாம் பேட்டரோட பேத்துரும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டாக எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்குருவோம். கட்லெட்க்கு 2வது கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் ஃபஸ்ட்டாக எடுத்த மாவு பேட்டரை தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தனித்தன்மையாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கட்லெட் பவுல் எடுத்து இதே பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல இருந்த மாவு பேட்டருக்கும் இப்போக்கும் இருக்கிற திக்னஸ்ட வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். இப்போ இதை முதல்ல மாதிரியே எடுத்து பிஸ்கட் தூளில் போட்டு பிஸ்கட் தூள் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. முக்கியமாக பிஸ்கட் தூளில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டான கட்லெட்டை ஷேப் கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா கட்லெட்டையும் 2வது கோட்டிங்கும் கொடுத்து வச்சிட்டோம். அடுத்து இதே கட்லெட்டை எப்படி நாங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியும் காட்ட போகிறேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிஸ்கட் தூள் தூவிட்டு 3 கட்லெட்டை 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அடுத்து கட்லெட் பொரிச்சுக்குருவோம். கட்லெட் பொரிக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் கட்லெட் மூழ்கிற அளவுக்கு இருக்க வேணும். அதே நேரம் 100% நல்ல சூடாகவும் இருக்க வேணும். இப்போ கட்லெட்டை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கட்லெட்டை எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் பிஸ்கட் தூளெல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு பேய்த்துரும். ஒரு 10-15 செகண்ட்க்கு போகிறோம் இது மாதிரி லேசாக கிண்டி விடுங்க. மேலால் உள்ள மாவு பேட்டர் மட்டும்தான் எங்களுக்கு பொரிய வேணும். அதனால் கட்லெட் பொரிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் எடுக்காது. கலர் வரத்துக்காக மிச்ச நேரம் பொரிக்க தேவையில்லை. ஆறின பொறவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஒன்று வரும். பொரிச்ச கட்லெட்டை இது மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் ஊறாமல் மிச்ச நேரத்துக்கு மொறுமொறுப்பாக அரிக்கும். எண்ணெயோட சூடு கொஞ்சமும் குறையாமல் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நாங்கள் 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்த கட்லெட். இது மாதிரி நல்லா ஹார்டாக தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ் அப்படி இல்லாட்டி ஜிப்லாக் கவரில் போட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குறையிலும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த கட்லெட்டை இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வெளியே வச்சுக்கோங்க. மிச்ச நேரத்துக்கு வச்சிங்கன்னு சொன்னால் அதுலேருந்து தண்ணி வெளியாகும். இப்போ எண்ணெயை நல்லா 100% சூடாக்கிட்டு அதில் கட்லெட்டை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பையும் ஹை ஃப்ளேம்லேருந்து குறைச்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரீஸாவின கறி எல்லாமே நல்லா பொரிப்பட்டு அப்போ செஞ்சு எடுத்த கட்லெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்டான கட்லெட் செஞ்சு எடுத்துட்டோம். பாருங்கள் அதோட கலராக இருக்கட்டும் ஷேப்பாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.